கணபதி எல்லாம் தருவான் முருகர்கள் முன்னிற்கும் மயிலை மன்னாரின் கந்த அனுபூதி விளக்கம். ஓடி ஓடி போனாலும் உன்னோட நிலையை நீ மறக்கக்கூடாது. எவ்வளோதான் நீ ஓடினாலும் உன்னோட நோக்கம் மாறவே கூடாது. இதைத்தான் இப்போ வரப்போகிற பாட்டு சொல்ல போகுது. முதல்ல பாட்டப்படி என்றான் அமர்த்தலாக மன்னார். நாயர் கண்மூடி ஜெபித்து கொண்டிருக்க ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்கப் போகிறது எனும் ஆர்வத்துடன் சாம்பு சாஸ்திரிகள் என்னை பார்த்து கஞ்சாடை காட்டவும் வேறொன்றும் பேசாமல் நான் பாடலை படிக்கலானேன். வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடருவித்துறையோடு பசும் தினையோடிதனோடு திரிந்தவனே. வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவித்துறையோடு பசும் தினையோடு இதனோடு திரிந்தவனே. நாலாவது பாட்டில் ஒரு விஷயம் நினைப்பிருக்கா என மன்னார் கேட்க அவசரமாக பக்கத்தை புரட்டி பார்த்தேன். வளைபட்ட கைமாதோடு மக்களெனும் தலைபட்டழிய தகுமோ என படித்தவுடன் தன் கையை காட்டி என்னை நிறுத்திவிட்டு மேலே பேசலானான் மயிலை மன்னார். இந்த பாட்டுக்கு உனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன சொன்னாருன்னு நினைப்பிருக்கா என என்னை பார்க்க நான் எப்போதும் போல் விழித்தேன். உடனே என் உதவிக்கு வருவது போல் சாம்பு சாஸ்திரி என்னடா சங்கர், உனக்கு ஞாபகம் இல்லையா, தாரேஷனை புத்திரேஷனைன்னு சொன்னாரே என்றதும் சட்டென அவன் நினைவுக்கு வர, ஆமாம் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என கேட்டேன். இறக்கத்துடன் என்னை பார்த்த மன்னார் சாஸ்திரிகளை பார்த்து, ஐயர இவனுக்கு இன்னும் புரியல, நீங்கள் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க என்றான். 2 பாட்டுக்கு முன்னாடி தான் சொன்னேன் ஏஷனான்னா ஆசைன்னு. அப்போது தார ஏஷ்னானா பொண்டாட்டி மேலே இருக்கிற ஆசைன்னு அர்த்தம். அதே போல தான் புத்திர ஏஷ்னாவும் என்னை சொல்லிவிட்டு தன் தலையில் அடித்து கொண்டார் சாஸ்திரிகள். அதுக்குத்தான் இதில் பதில் சொல்கிறாரு அருணகிரியார். எப்படி இந்த மாயிலேருந்து வெளியே வர முடியும்னு ஒரு வழிகாட்டி தராரு அந்த பெரியவர். அதுதான் இந்த பாட்டு என தொடர்ந்தான் மன்னார். வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன். எனக்குன்னு இருக்கிற என்னால் நான் கொண்டு வந்த எல்லா வினையுமே முருகனோட கையில் இருக்கிற வேல் பட்டா பட்டுன்னு தீர்ந்து போடும்னு எனக்கு தெரியறதால அந்த வேலை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன்னு முதல் வரியில் சொல்கிறார். ஊடு புள்ளக்குட்டிங்க சொத்து சோகம் இன்னும் எல்லாமே என்னோட வினையால் வந்தது. இந்த வினையெல்லாம் என்னால் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தீர்க்க முடியாது. ஆனால் காண்டிக்கு கந்தன் கையில் வச்சிருக்கிற வேலு இதெல்லாம் ஒரு நொடியில் பொட்டுன்னு தீர்த்துரும். அதனால் எப்பவும் அந்த வேலையை நான் மறக்காமல் பாடிக்கினே இருப்பேன்னு சொல்கிறாரு மன்னார் என்றான் மன்னார். கந்தன் அலங்காரத்தில் ஒரு அற்புதமான பாட்டு இதையே சொல்கிறது என்று சாம்பு சாஸ்திரிகளை பாடியும் காட்டினார். சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கல் வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகரனை சாந்துணை போது மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. இதனை கேட்டதும் சட்டென்று எனக்கு ஒரு வரி நினைவில் வர, அப்போ ஔவையார் சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லைன்னு சொன்னதும் இதைத்தானே என்றதும் மூவரும் ஏதோ ஒரு அதிசயத்தை பார்ப்பது போல் என்னை பார்த்தனர். மேலொன்றும் பேசாமல் மன்னார் தொடர்ந்தான். மனையோடு தியங்கி மயங்கிடவோ. இதில் இப்போ சொன்ன சொத்து சோகம் புள்ளக்குட்டிங்க இது எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு வகையில் உன்னோட சம்மந்தப்பட்டவங்க உன்னோட பொண்டாட்டி இது எல்லாமே போனால் கூட அவங்க மட்டும் உங்க கூட இருந்தாங்கன்னா இது அத்தனையுமே உன்னால் திரும்ப அடைய முடியும். ஏன்னா அவங்க அத்தனை வஸ்தி எல்லாத்தையுமே கொடுக்குற காமதேனு தான் பொண்டாட்டி. இந்த உலகத்தில் உனக்கு வேணுன்றதெல்லாம் அவங்க துணையோடு உன்னால் சம்பாதிச்சிட முடியுன்றது தான் உண்மை. ஆனால் இதானா இப்போ உனக்கு முக்கியம். இந்த மயக்கத்தில் சிக்கிக்கின்னு இதான் சதோன்னு நம்பி இப்படியே உன்னோட வாழ்க்கையை நீ தொலைச்சிட போறியா? அவங்க துணை உனக்கு இதுக்கு மேலேயும் ஒரு உதவி பண்ணும். நீ பாட்டுக்கு ஆஹா நமக்காண்டி இப்படி ஒரு பொண்டாட்டியை வந்துட்டாளேன்னு தலை தெறிக்க ஆடி அவங்க பின்னாடியே சுற்றி இதுதான் உலகம், இதுக்காகத்தான் நான் பிறந்திருக்கேன், இத்தோடைய ஜென்ம சாபலி ஆயிடுச்சு இது மயங்கிறாமல் இவங்களோட இயங்கியே இந்த உலகத்தில் மாயில சிக்கிக்காமல் இவங்கள வச்சுக்கினே நீ தேடுற அனுபூதியை அடைய பார்க்கணும்னு உனக்கு சொல்லித்தராரு அருணகிரியார். இன்னொருத்தர் சொல்கிறேன் கேட்டுக்க. நமக்காண்டி இப்படி ஒரு பொண்டாட்டி வந்துட்டாளேன்னு தலை தெறிக்க ஆடி அவங்க பின்னாடியே சுற்றி இதுதான் உலகம், இதுக்காகத்தான் நான் பிறந்திருக்கேன், இத்தோடைய ஜென்ம சாபலி ஆயிடுச்சுன்னு மயங்கிறாமல் இவங்களோட இயங்கியே இந்த உலகத்தில் மாயையில் சிக்கிக்காமல் இவங்கள வச்சுக்கினே நீ தேடுற அனுபூதியை அடைய பார்க்கணும்னு உனக்கு சொல்லித்தராரு அருணகிரியார். என்னை நிறுத்திவிட்டு என்னை பார்த்தான் மயிலை வந்தார்.
மந்தகாசமாய் சிரித்தபடியே, அப்போ இதுக்கும் அடுத்தாப்புல வர 2 வரைக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்ல மன்னார் என கேட்டார் சாம்பு சாஸ்திரிகள். அதே ஞானம் விழிக்கு என்றான் நாயர் சற்றே தன் கண்களை திறந்தபடி. வழக்கம் போல் நான் மன்னார் முகத்தையே பார்த்தேன். விடும் கதிர்வேல் மரவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடருவி துறையோடு பசும் தினையோடி தன்னோடு திரிந்தவனே. வேலும் மயிலும் துணை முருகனருள் முன்னிற்கும் அருணகிரியார் புகழ் வாழ்க. ஓ